வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பீன்ஸ் கேரட் முட்டை பொரியல் எப்படி செய்து பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தேவையான மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். காய் வேகிறதுக்கு நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வதங்கினே இருக்கணும். இப்போ நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 முட்டை இந்த பொரியலுக்கு தேவையானதாக இருக்கும். முட்டையை போட்டு கவுச்சி வாசம் வராமல் இருக்கிறதுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அப்புறம் காயை நல்லா சேர்த்து எல்லாமே ஒன்றுபட சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கினே இருக்கணும். உங்கள் வீட்டில் பசங்க முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்க, சின்ன பசங்க. இது மாதிரி காய் கூட நம்ம போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு காயோட சக்தியும் கிடைக்கும், முட்டையோட சக்தியும் கிடைக்கும். குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான பொருளாக இருக்கும் இந்த காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு, கலக்கல் பாக்கியா சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.